வணக்கம். பரணி ஜோதிட நிலையம் சார்பாக இன்றைய தகவலாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான தானம். அஸ்வினி நட்சத்திரம் எலுமிச்சம்பழம் சாதம் தானம் கொடுக்கலாம். பரணி நட்சத்திரம் நெல்லிக்கனி தானம். கார்த்திகை நட்சத்திரம் வற்ற குழம்பு அல்லது உணவு, வத்த குழம்பு அல்லது உணவு. ரோகிணி நட்சத்திரம் தயிர் தானம். மிருகசீரிஷம் பருப்பு வகைகள் தானம். திருவாதிரை நட்சத்திரம் களி, கேழ்வரகு களி தானம் கொடுக்கலாம். புனர்பூச நட்சத்திரம் பால் அல்லது பால் சாதம். பூச நட்சத்திரம் சாம்பார் சாதம். ஆயில்ய நட்சத்திரம் மோர். மக நட்சத்திரம் கீரை தானம். பூர நட்சத்திரம் பலாப்பழம் தானம் தரலாம். உத்தர நட்சத்திரம் புளியோதரை தானம். அஸ்த நட்சத்திரம் தேங்காய் சாதம். சித்திரை நட்சத்திரம் சர்க்கரை பொங்கல் தானம். சுவாதி நட்சத்திரம் திராட்சை பழரச சாரம், திராட்சை சாறு தானம் தரலாம். விசாகா நட்சத்திரம் மாதுளம் பழம் தானம். மாதுளம் மணிகளை கொடுக்கலாம், மாதுளம் பழம். அனுஷ நட்சத்திரம் கல்கண்டு சாதம். கேட்டை நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம்னது மாங்காய் சாதம். மூல நட்சத்திரம் இனிப்பு வகைகள் தானம் தரலாம். போராட நட்சத்திரம் கொழுக்கட்டை தானம். உத்திராட நட்சத்திரம் கடலை, வறுகடலை. திருவோண நட்சத்திரம் அரிசி மற்றும் இனிப்பு வகைகள் தரலாம். அவிட்ட நட்சத்திரம் அவில் தானம் கொடுக்கலாம். சதய நட்சத்திரம் ரவை அல்லது சேமியா. போரட்டாதி நட்சத்திரம் புட்டு தானம். உத்திரட்டாதி நட்சத்திரம் புளியோதரை தானம் தரலாம். ரேவதி நட்சத்திரம் கீரை தானம் தரலாம். இவை எல்லாவற்றையும் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் சாமி ரூமில் நிவேதனம் செய்து தானம் கொடுக்கலாம். பருப்பு நிவேதனம் பண்ண முடியாது, நிவேதனம் பண்ண வேண்டிய விஷயம் அந்த இதை மட்டும். மோர் தைவேத்தியம் பண்ண முடியாது, கீரை பண்ண முடியாது. பலாப்பழத்தை உரிச்சிட்டு பண்ணலாம். புளியோதரை பண்ணலாம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், அதே மாதிரி கொழுக்கட்டை, அப்புறம் அந்த புட்டு படைக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் நிவேதனம் செய்து கொடுக்கலாம். நிவேதனம் செய்ய முடியாத விஷயங்களை அப்படியே சாமி ரூமில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்னுடைய விஷயங்கள் இதை தானம் கொடுக்கறதுனால பூர்த்தி ஆகணும், என்னுடைய செயல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும், நான் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு இதுகளை, கடன் இருக்குது, கடன் அடையணும், அதுக்கு பின்னால் பார்க்கலாம். அப்போ இது மாதிரி நினச்சின்னா அந்த தானத்தை கொடுக்கும்போது 90% பூர்த்தி ஆகும். எப்போ கொடுக்கலாம்? சமயம் கிடைக்கும்போது கொடுக்கலாம். இத்தனை நாள், இத்தனை மாதம், என்றைக்கு கொடுக்கணும், நாள் கிழமை, இதெல்லாம் இல்லை. இது மாதிரி நாளில் இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்னா பிரதோஷம் அன்றைக்கி உங்கள் நட்சத்திரம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நல்ல நாள். அப்போ உங்கள் நட்சத்திரம் வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த பிரதோஷம் அன்றைக்கி நிவேதனம் பண்ணி கொடுக்கலாம். அமாவாசை அன்றைக்கி கொடுக்கலாம். கூடுமானவரில் அப்பா அம்மா இல்லாதவர்கள் அமாவாசை அன்றைக்கி இது மாதிரி தானங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு திதி செய்த புண்ணியங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அப்படி திதி செய்ய முடியல, நினைக்கவே இல்லை அப்படின்னாலும் அவங்கள நினைத்த ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி 3 சதுர்த்தி, வளர்பிறையில் வருகின்ற 4வது நாள் சதுர்த்தி, தேய்பிறையில் வருகின்ற சங்கட சதுர்த்தி, அதே மாதிரி திரும்பி வளர்பிறையில் வருகின்ற சதுர்த்தி. இது மாதிரி 3 சதுர்த்தியில் மருத இலையில் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோம்னா மகப்பேறு பாக்கியம் கிடைக்கும். அரச இலையில் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தால் வீண் பழி போகும். அகத்தி இலை, அந்த அகத்தி இலையில் போட்டோம்னா துயரம் போகும். தாழை இலையில் போட்டோம்னா தன்னுடைய கோபங்கள் குறையும். கண்டங்கத்திரி இலையால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் புகழ் வரும். வெள்ளருக்கு இலையால் அர்ச்சனை செய்தோம்னா பாக்கியங்கள், சௌபாக்கியம் கிடைக்கும். புத்திர சந்தானம் அல்லது மூதாதையர்கள் செய்த தோஷங்கள் போகிறதுக்கு வெள்ளருக்கால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு அருகம்பல் எடுத்து அர்ச்சனை பண்ணலாம். அருகம்பல்லை பொறுத்தவரையிலும் அன்னாடம் சாமி ரூமில் இருக்கிற பிள்ளையாருக்கு 16 அருகம்பல் எடுத்து வச்சு, மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல வச்சுட்டு அதை மறுநாள் எடுத்துகிட்டு போய் வியாபாரிகள் அந்த கல்லாவில் வச்சாங்கன்னா வியாபாரம் இதுவாகும். அதே மாதிரி நாம் நினைத்த காரியம், இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அருகம்பல்லை எடுத்து பாக்கெட்டில் வச்சுன்னு போனோம்னா அந்த வேலைகள் முடியும். கடன் கேட்குறோம் அப்படின்னா அந்த கடன் கேட்குறவங்கக்கிட்ட நாம் இந்த அருகம்பல் எடுத்துன்னு போயிட்டு வைக்கலாம். பொதுவாகவே அருகம்பல்ல அன்னாடம் 16 அருகம்பல் வைக்கலாம். அல்லது
கானாபத்தியம் என்று சொல்லக்கூடிய 8 அட்சரங்கள் இருக்கிறது. அது தெரியாததுனால அந்த 8 அருகம்புல்ல கூட வைக்கலாம். 16 வைக்கிறது ரொம்ப சாலச் சிறந்தது. இனி வரும் காலங்களில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான நட்சத்திர தெய்வம், அவங்களுக்கு அந்த நட்சத்திர தெய்வங்களுக்கு வணங்க வேண்டிய ஆலயங்கள், அவங்க எதை செய்தால் எந்தெந்த விதமான நோய் குணமாகும், எது நடக்கும் அப்படின்றத தொடர்ந்து என்னுடைய செய்தியாக அளிக்க வருகிறேன். இந்த நிகழ்ச்சியின் பார்ப்பவர்கள் மற்றவர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் வரும் சந்தேகங்களை தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து, நீங்கள் சந்தேகம் கேட்கும்போது தான் எனக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ இது சந்தேகம் இருக்குது, இதுக்கு ஒரு பதில் உடனே தரப்படும். அதே மாதிரி பொருத்தம் எழுதுபவர்கள் அல்லது ஜாதகம் எழுதுபவர்கள் பொருத்தம் இன்றைக்கி கொடுத்துட்டா நாளைக்கு வந்து வாங்கின்னு போகலாம். பொருத்தம் எல்லா தோஷங்களையும் பற்றி விளக்கமாக எழுதி தரப்படும். ஜாதக பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், இது மாதிரி பொருத்தங்கள் எழுதுவதற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு என் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.